குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இயல் 10 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 55 கேள்விகள் இருக்குது. முதல் பாடம் நிற்க நேரமில்லை, சாலை இளந்திரையன் அவர்களுடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பல்துறை வேலை வாய்ப்புகள், 3வது பாடம் நூலகம், 4வது பாடம் அணி. வாங்க ஒவ்வொரு கொஷினாக பார்த்துடலாம். முதல் கேள்வி, சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே நோக்கிய அத்திசை நேர்த்திசையில் தொழிற்சோம்பலும் இன்றி நடையெடு நீ. இக்கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு மற்றும் ஆசிரியரின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஒரு பைசா தமிழன் அயோத்திதாச பண்டிதர். ஆப்ஷன் பி குழந்தை இலக்கியம் அள வள்ளியப்பா. ஆப்ஷன் சி பூத்தது மானிடம், அப்படி இல்லைன்னா நிற்க நேரமில்லை சாலை இளந்திரையன். 4வது ஆப்ஷன் குழந்தைகள் பாடல்கள் வாணிதாசன். சரியான பதில் நிற்க நேரமில்லை சாலை இளந்திரையன். ஆப்ஷன் சி கரெக்டு. பேஜ் நம்பர் 230 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு புக் ப்ரூஃப் இருக்குது. 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் பேஜ் நம்பர் 230 உங்களுக்கு புக் ப்ரூஃப் இருக்குது. சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் சொல்லி ஆரம்பிக்கும் பாடல் சாலை இளந்திரையன் அவர்களுடையது. கேள்வி எண் 2, சாலை இளந்திரையன் அவர்களின் பெற்றோர் யாவர்? சாத்தப்பன் விசாலாட்சி, ராமையா அன்னலட்சுமி, முருகேசன் கண்ணகி, வெங்கட்ராமன் அம்மணியம்மாள். சரியான பதில் ஆப்ஷன் பி ராமையா அன்னலட்சுமி. இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 230 எடுத்துக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு, சாலை இளந்திரையனின் பெற்றோர் ராமையா மற்றும் அன்னலட்சுமி. அடுத்து கேள்வி எண் 3, சாலை இளந்திரையன் அவர்கள் பிறந்த ஊர் எது? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நயினார் பள்ளிவாசல், திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலகுண்டு, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி. சரியான பதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நயினார் பள்ளிவாசல். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 230 2வது லைனை பாருங்கள். இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நயினார் பள்ளிவாசல். அடுத்த கேள்வி, சாலை இளந்திரையன் எங்கு தமிழ்துறை விரிவுரையாளராகி தமிழ்துறை தலைவர் ஆனார்? ஆப்ஷன் ஏ மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி தில்லி பல்கலைக்கழகம், ஆப்ஷன் சி சென்னை பல்கலைக்கழகம், ஆப்ஷன் டி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். சரியான பதில் ஆப்ஷன் பி தில்லி பல்கலைக்கழகம். இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 230 3வது வரியை பாருங்கள். தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளராகி தமிழ்துறை தலைவர் ஆனார். அடுத்த கேள்வி, தமிழக அரசின் பாவேந்தர் விருதினை சாலை இளந்திரையன் அவர்கள் பெற்ற வருடம் என்ன? இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1991, ஆப்ஷன் பி 1992, ஆப்ஷன் சி 1993, ஆப்ஷன் டி 1994. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1991. புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா? பேஜ் நம்பர் 230 எடுத்துக்கங்க. 1991 தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றார் சாலை இளந்திரையன். 2வது வரியில் இருக்கா? அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாமா? வினையே ஆடவருக்கு உயிர் என்கிறது டேஷ் நூல். ஆப்ஷன் ஏ பரிபாடல், ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி குறுந்தொகை, ஆப்ஷன் டி கலித்தொகை. இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியான பதில் குறுந்தொகை. பேஜ் நம்பர் 232 எடுத்துக்கங்க. வினையே ஆடவருக்கு உயிர் என்கிறது குறுந்தொகை. அடுத்த கேள்வி, முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்கிறது டேஷ் நூல். இதுவும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கலித்தொகை, ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி தொல்காப்பியம். சரியான பதில் ஆப்ஷன் டி தொல்காப்பியம். பேஜ் நம்பர் 232 முதலைனோட கடைசி பாருங்கள், ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்கிறது தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது யாருடைய கூற்று? இதுவும் நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி திருமூலர், ஆப்ஷன் சி சேக்கிலார், ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். சரியான பதில் திருமூலர். திருமூலர் எழுதின நூலுக்கு பேர் என்ன? திருமந்திரம். திருமந்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? தமிழ் 3000. சித்தர்களிலே ஆதி சித்தர் யார்? திருமூலர். இந்த 4 கொஸ்டின் திருமூலரை பற்றி திரும்ப 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 டிஎன்பிஎஸ்சியில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 232. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் திருமூலர் வாக்குப்படி முறையாக உடற்பயிற்சி செய்தவர்கள். அப்போ அந்த வாக்கு யாருடையது? திருமூலருடையது. இதுவும் நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 9, வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் 10 மூலதனம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ மறைமலையடிகள், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி தாராபாரதி, ஆப்ஷன் டி கணியன் பூங்குன்றனார். சரியான பதில் தாராபாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் 10 மூலதனம் என்னும் கவிஞர் தாராபாரதியின் பாடல். தன்னம்பிக்கையுடன் வேலைவாய்ப்பினை பெற்று நாட்டிற்கும் வீட்டிற்கும் பயன் தரும் வகையில் வாழ்வோமாக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி.
அடுத்து இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக. ஸ்மால் ரட்டர்ஸ் ரைட் கிரேட் ஷிப்ஸ். ஆப்ஷன் ஏ சிந்தித்து செயல்படு. ஆப்ஷன் பி சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஆப்ஷன் சி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஸ்மால்னா என்ன, சிறியன்னு அர்த்தமா? அப்போ அதை வச்சு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்மால் ரட்டர்ஸ் சிறிய துரும்பும் பல்குத்த உதவும், இதுதான் சரியான பதிலாக இருக்கணும். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 232. ஸ்மால் ரட்டர்ஸ் கைட் கிரேட் ஷிப்ஸ். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அடுத்து இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக. யூ மஸ்ட் வாக் பிஃபோர் யூ ரன். சிந்தித்து செயல்படு. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. யூ மஸ்ட் வாக் பிஃபோர் யூ ரன். ஓடுவதற்கு முன் நட அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, செய்வதற்கு முன் சிந்தின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இது என்னவா இருக்கணும்? சிந்தித்து செயல்படுவா மட்டும்தான் இருக்கணும். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன். சிந்தித்து செயல்படு. அடுத்த பழமொழி இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக. மெஷர் இஸ் அ ட்ரெஷர். சிந்தித்து செயல்படு. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. மெஷர்னா என்ன? அது ஒரு அளவு. அப்போ அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு தானே. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, அதாக தான் இருக்கணும். புக் ப்ரூஃப் பார்த்துருமா? மெஷர் இஸ் அ ட்ரெஷர். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அடுத்த கேள்வி இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக. மேக் ஹே வைல் த ஷன் சைன்ஸ். சிந்தித்து செயல்படு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. சரியான பதில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது? மேக் ஹே வைல் த ஷன் சைன்ஸ். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக. டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்சான்மெண்ட் டு த வியூ. சிந்தித்து செயல்படு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. டிஸ்டன்ஸ் தான் என்ன, தூரம் தானே. அப்போ ஒரு ஆற்றுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், அதை வச்சு ஒரு பழமொழி சொல்லுங்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்போ இதுக்கு சரியான பதில் என்ன? ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். அப்போ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்பிஎஸ்சி 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இயல் 10ல் நூலகம் அப்படின்னு ஒரு துணைப்பாடம் இருக்கும். இது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து மொத்தம் 20 கேள்வி எடுத்துருக்கிறேன். வாங்க முதல் கேள்விக்குள்ளே போகலாம். சென்னை பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1869. ஆப்ஷன் பி 1947. ஆப்ஷன் சி 1907. ஆப்ஷன் டி 1929. சரியான பதில் 1907. எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 239 கொடுத்துருப்பாங்க. சென்னை பல்கலைக்கழக நூலகம் 1907. அடுத்து கேள்வி எண் 2. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1869. ஆப்ஷன் சி 1820. ஆப்ஷன் சி 1907. ஆப்ஷன் டி 1929. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1869. பேஜ் நம்பர் 239 ப்ரூஃப் இருக்குது. கேள்வி எண் 3. தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மஹால் நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1869. ஆப்ஷன் பி 1820. ஆப்ஷன் சி 1907. ஆப்ஷன் டி 1929. சரியான பதில் ஆப்ஷன் பி 1820. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 239 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்து கேள்வி எண் 4. சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1869. ஆப்ஷன் பி 1820. ஆப்ஷன் சி 1907. ஆப்ஷன் டி 1929. ஆப்ஷன் டி 1929. பேஜ் நம்பர் 239 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி. சென்னையில் உள்ள டாக்டர் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1947. ஆப்ஷன் பி 1958. ஆப்ஷன் சி 1966. ஆப்ஷன் டி 1970. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1947. எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 239 புக் ப்ரூஃப் இருக்கும். அடுத்த கேள்வி. சென்னையில் உள்ள மறைமலை அடிகளார் நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1947. ஆப்ஷன் பி 1958. ஆப்ஷன் சி 1966. ஆப்ஷன் டி 1970. சரியான பதில் ஆப்ஷன் பி 1958. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 239 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1947. ஆப்ஷன் பி 1958. ஆப்ஷன் சி 1966. ஆப்ஷன் டி 1970. சரியான பதில் 1966. அடுத்து கேள்வி எண்
8. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1958, ஆப்ஷன் சி 1966, ஆப்ஷன் டி 1970. சரியான பதில் ஆப்ஷன் டி 1970. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 239 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது? ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1958, ஆப்ஷன் சி 1966, ஆப்ஷன் டி 1981. சரியான பதில் ஆப்ஷன் டி 1981. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 239. அடுத்து கேள்வி எண் 10. நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த டேஸ் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறார். ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணன், ஆப்ஷன் பி சீர்காழி அரங்கநாதன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். சீர்காழி அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை. பேஜ் நம்பர் 239 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி, சென்னை பொது நூலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1946, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1949. சரியான பதில் ஆப்ஷன் சி 1948. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 238 கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசு தான் 1948ஆம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றி நூலகப் பணிகளின் சீரான செயல்பாட்டிற்கு வித்திட்டது. இதிலே இன்னொரு கேள்வி இருக்குது. இந்தியாவிலேயே எந்த மாநிலம் முதன்முறையாக நூலகத்துக்கான ஒரு சட்டத்தை இயற்றியது அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கேள்வி எண் 12. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் எது முதன்மையானது? ஆப்ஷன் ஏ சரஸ்வதி மஹால் நூலகம், ஆப்ஷன் பி கன்னிமரா நூலகம், ஆப்ஷன் சி கல்கத்தா தேசிய நூலகம், ஆப்ஷன் டி அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம். சரியான பதில் கல்கத்தா தேசிய நூலகம். எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 238 கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கல்கத்தா தேசிய நூலகம் முதன்மையானது. இதில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. அடுத்த கேள்வி, எந்த நகர அரசுகள் முதலாக மக்களுக்கென நூல் நிலையங்களை அமைத்தன? ஆப்ஷன் ஏ ஸ்பெயின், ஆப்ஷன் பி ஜெர்மனி, ஆப்ஷன் சி கிரீஸ், ஆப்ஷன் டி கத்தார். சரியான பதில் ஆப்ஷன் சி கிரீஸ். இங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 238 எடுத்துக்கோங்க. அதில் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கிரீஸ் நகர அரசுகளே முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்தன. அடுத்த கேள்வி, ஒரு மனிதன் ஆண்டுக்கு 2000 பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் என கூறியுள்ள அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ ஐக்கிய நாடுகள் சபை, ஆப்ஷன் பி யுனெஸ்கோ, ஆப்ஷன் சி உலக நூலக கழகம், ஆப்ஷன் டி மனித உரிமைகள் ஆணையம். சரியான பதில் ஆப்ஷன் பி யுனெஸ்கோ. எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 238 எடுத்துக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவ் மேன் 2000 பேஜ் படித்தாதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? யுனெஸ்கோ சொல்லியிருக்கு. 15வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ கோபாலபுரம், ஆப்ஷன் பி எழும்பூர், ஆப்ஷன் சி கோட்டூர்புரம், ஆப்ஷன் டி தாம்பரம். சரியான பதில் ஆப்ஷன் சி கோட்டூர்புரம். அடுத்த கேள்வி, எங்கு உள்ள நிப்பூர் என்ற ஊரில் கிமு 2000 ஆண்டிற்கு முந்தைய சுமார் 2500 களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாபிலோனியா, ஆப்ஷன் பி எகிப்து, ஆப்ஷன் சி கிரீஸ், ஆப்ஷன் டி ஸ்பெயின். சரியான பதில் பாபிலோனியா. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 239. பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர்னு தான் ஆரம்பிச்சிருக்கவே செஞ்சுருப்பாங்க. அடுத்த கேள்வி, லிப்ரா என்ற சொல்லுக்கு புத்தகம் என்பது பெயர். லிப்ரா என்பது எம்மொழி சொல். லைப்ரரியோட ஃபஸ்ட்டு 5 லெட்டர் லிப்ரா, LIBRA. ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம், ஆப்ஷன் பி லத்தீன், ஆப்ஷன் சி பாரசீகம், ஆப்ஷன் டி அரபு. சரியான பதில் லத்தீன் மொழி சொல். இது எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 239. ஆங்கிலத்தில் லைப்ரரி என்னும் சொல் வழங்குகிறது. லத்தீன் மொழியில் லிப்ரா என்ற சொல்லுக்கு புத்தகம் என்பது பெயர். அப்போ லிப்ராங்கிறது என்ன மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். அடுத்து கேள்வி எண் 18. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை டேஸ் என்னும் வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஆப்ஷன் ஏ பள்ளி பறவைகள், ஆப்ஷன் பி புத்தக பறவைகள், ஆப்ஷன் சி புத்தக பூங்கொத்து, ஆப்ஷன் டி பள்ளி நூலகம். சரியான பதில் புத்தக பூங்கொத்து. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 239 இருக்குது. அடுத்த கேள்வி, இலக்கியத்துறையில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி டேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ எழுதுகோல், ஆப்ஷன் பி அச்சு எந்திரம், ஆப்ஷன் சி காகிதம், ஆப்ஷன் டி நூலகம். சரியான பதில் ஆப்ஷன் சி காகிதம். எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 239. இலக்கியத்துறையில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. கேள்வி எண் 20. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது?
ஆப்ஷன் ஏ 2007, ஆப்ஷன் பி 2008, ஆப்ஷன் சி 2009, ஆப்ஷன் டி 2010. சரியான பதில் ஆப்ஷன் டி 2010. இதோட 20 கேள்வி முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இயல் 10ல் உள்ள இலக்கண பகுதி அணி இலக்கணம். இதிலிருந்து 21 கேள்வி டெஸ்ட் பார்த்துடலாம். வாங்க முதல் கேள்விக்குள்ளே போகலாம். இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம் குறிப்பினை ஏற்று கூறுவது டேஸ் அணியாகும். ஆப்ஷன் ஏ வஞ்ச புகழ்ச்சி அணி, ஆப்ஷன் பி இரட்டுற மொழிதல் அணி, ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சரியான பதில் தற்குறிப்பேற்ற அணி. எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா? பேஜ் நம்பர் 241 எடுத்துக்கோங்க. பாருங்கள், இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம் குறிப்பினை ஏற்று கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து கேள்வி எண் 2. புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஸ் அணி எனப்படும். ஆப்ஷன் ஏ இரட்டுற மொழிதல் அணி, ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி, ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி, ஆப்ஷன் டி வஞ்ச புகழ்ச்சி அணி. சரியான பதில் ஆப்ஷன் டி வஞ்ச புகழ்ச்சி அணி. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 241 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்து கேள்வி எண் 3. ஒரு செய்யுளில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தருவது டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ பிரிமொழிச்சிலேடை, ஆப்ஷன் பி செம்மொழிச்சிலேடை, ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி, ஆப்ஷன் டி தற்குறிப்பேற்ற அணி. சரியான பதில் ஆப்ஷன் பி செம்மொழிச்சிலேடை. எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 241 எடுத்துக்கோங்க. செம்மொழிச்சிலேடைன்னு டைட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு செய்யுளில் ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தருவது செம்மொழிச்சிலேடை எனப்படும். அடுத்த கேள்வி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருமாறு அமைத்து பாடுவது டேஸ் அணியாகும். ஆப்ஷன் ஏ செம்மொழிச்சிலேடை, ஆப்ஷன் பி பிரிமொழிச்சிலேடை, ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி, ஆப்ஷன் டி தற்குறிப்பேற்ற அணி. சரியான பதில் ஆப்ஷன் பி பிரிமொழிச்சிலேடை. எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 241. அடுத்த கேள்வி. செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது டேஸ் அணியாகும். ஆப்ஷன் ஏ சொல் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் சி பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சரியான பதில் சொல் பின்வரு நிலையணி. எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 241. அடுத்த கேள்வி. செய்யுளில் ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது டேஸ் அணியாகும். ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் சி சொல் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 241. அடுத்த கேள்வி. செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது டேஸ் அணியாகும். ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் சி சொல் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சொல்லும் திரும்ப வருது, பொருளும் திரும்ப வருது. அப்போ சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஆப்ஷன் பி சரியான பதில். பேஜ் நம்பர் 241 புக் ப்ரூஃப் இருக்குது. அடுத்த கேள்வி. உவமையை கூறி பொருளை பெற வைப்பது டேஸ் அணியாகும். ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் சி சொல் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சரியான பதில் ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 241 எடுத்துக்கோங்க. பிரிது மொழிதல் அணி. அடுத்து கேள்வி எண் 9. பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் சி சொல் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சரியான பதில் பிரிது மொழிதல் அணி. எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 241. பிரிது மொழிதல் அணி டைட்டில் கொடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் இது தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்ன? மயில் இறகு மென்மையானது. ஆனால் ஒரு வண்டியில் அளவுக்கு அதிகமாக மயில் இறகை ஏற்றினா என்னாகும்? அதோட அச்சு முறிஞ்சு போகும். அதை எதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க? ஒரு அரசன் இருக்கான், அவன் பேரரசன். அவனுக்கு எதிரியாக ஒரே ஒரு சிற்றரசன் இருக்கிறான். ஒருத்தன் தானே விட்டுருதான். இப்படியே 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது. அப்போ அந்த அத்தனை சின்ன அரசர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? இந்த பேரரசனை கொன்னுருவாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? ஒரு வண்டியில் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றுனா வண்டியோட அச்சு முறிஞ்சிரும். அதே தான் இதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு பேர் பிரிது மொழிதல் அணி. அடுத்த கேள்வி. தீயவை தீய பயத்தலால்
தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் சி சொல் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சரியான பதில் சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொல்லும் திரும்ப திரும்ப வருது, பொருளும் திரும்ப திரும்ப வருது. பேஜ் நம்பர் 241 எடுத்துக்கங்க. தீய என்ற சொல் தீமை என்னும் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளது. எனவே இது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும். அடுத்த கேள்வி. அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்ததில் விண்டன கொன்றை விரிந்த கருவினை கொண்டன காந்தல் குலை. பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் சி சொல் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சரியான பதில் பொருள் பின்வரு நிலையணி. எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேஜ் நம்பர் 241 எடுத்துக்கோங்க. அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, இது எல்லாமே ஒரே மீனிங்கை தான் தருது. என்னது? மலர்தல். அவிழ்தல், அலர்தல், நெகிழ்தல், வில்லல், விரிதல் ஆகிய சொற்கள் ஒரே பொருளை தருவதால் இது என்ன அர்த்தம்? பொருள் பின்வரு நிலையணி ஆகும். அடுத்த கேள்வி. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இத்திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ சொல் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் சி பொருள் பின்வரு நிலையணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. சரியான பதில் சொல் பின்வரு நிலையணி ஆகும். எங்கே இருக்கு பாருங்க. இக்குறளில் துப்பு என்னும் ஒரே சொல் உண்பவர், உணவு, உண்ணும் பொருள் என பல்வேறு பொருட்களில் வந்துள்ளது. எனவே இது சொல் பின்வரு நிலையணி ஆகும். அடுத்த கேள்வி. ஆடி குடத்தடையும் ஆடும்போது இறையும் மூடி திரைக்கின் முகங்காட்டும் ஒடிமண்டை பற்றின் பரவென்னும் பாரில் பின்னாக்கு முண்டாம் உற்றிடுபாம் பௌவனவே அது பௌவனவே ஓது. பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ பிரிமொழிச்சிலேடை, ஆப்ஷன் பி செம்மொழிச்சிலேடை, ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி, ஆப்ஷன் டி தற்குறிப்பேற்ற அணி. ஆடி குடத்தடையும். இப்போ பாம்பு சீறிக்கிட்டே இருக்கான். சீறி முடிச்சு என்ன பண்ணோம்? மறுபடியும் போய் அது ஒரு குடத்தில் போய் சேர்ந்த மாதிரி, அதாவது அதோட கூண்டில் போய் சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஆடி குடத்தடையும், ஆடும்போது இறையும், அது என்ன பண்ணும்? உசு உசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டே இறையும். அப்போ ஆடி குடத்தடையும் ஆடும்போது இறையும். இதே மாதிரி செக்கு ஆட்டுவாங்க, பார்த்துருக்கீங்க. இது செம்மொழிச்சில் எடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செக்கு ஆட்டும்போது எள்ளு அது அரைக்கும் போது சத்தம் போடும். அரைச்சி முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு டின்னில் தூக்கி ஊற்றிடுவாங்க. அப்போ இது ரெண்டுமே சொல் பிரிவுபடாமல் நின்று வேறு வேறு பொருளை தருது. ஒரே சென்டென்ஸு தான், ஆனால் டபுள் மீனிங், ரெண்டு மீனிங் இருக்குது. என்ன மீனிங்லாம்? ஒன்று பாம்புக்கும் இன்னொன்று எள்ளுக்கும் வருது. அதனால் இதுக்கு பேர் என்ன? செம்மொழிச்சிலேடை ஆகும். அடுத்த கேள்வி. செய்யுள் கிடைமறிக்கும் சேர்ப்பலகை இட்டு முட்டும் ஐயமர மேற்றால் அடர்க்குமே துய்ய நிலை தேடும் புகழ் சேர் திருமலை ராயன் வரையில் ஆடும் கதவு நிகராம். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ செம்மொழிச்சிலேடை, ஆப்ஷன் பி பிரிமொழிச்சிலேடை, ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி, ஆப்ஷன் டி தற்குறிப்பேற்ற அணி. சரியான பதில் பிரிமொழிச்சிலேடை ஆகும். என்ன சொல்ல வராங்க? வயலில் கிடையாக மறிக்கப்படும். எது? செய்யுள் கிடை மறிக்கும், செய் உட்கிடை மறிக்கும், வீட்டின் உள்ளிடத்தை தடுத்து மூடியிருக்கும். இப்பாடலில் ஆடும் கதவும் ஒன்றுக்கொன்று சமம். கேள்வி எண் 15. கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்ததற்கோ வில்லால் அடித்ததற்கோ வெட்கினீர் சொல்வீரால் மஞ்சுதனை சூழும் மதிலானை காவாரே நஞ்சுதனை தின்றதன் முன். பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ இரட்டுற மொழிதல் அணி, ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி, ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி, ஆப்ஷன் டி வஞ்ச புகழ்ச்சி அணி. சரியான பதில் ஆப்ஷன் டி வஞ்ச புகழ்ச்சி அணி. அதாவது என்ன? இப்பாடலில் திருப்பார்கடலை கடைந்த போது உண்டாகிய நஞ்சினை சிவபெருமான் உண்டு தேவர்களை காத்தார் என்பது புராணக்கதை. இதை காளமேகப் புலவர் சிறிது மாற்றி ஒருவன் கல்லால் அடித்ததற்காகவும் இன்னொருவன் காலால் உதைத்ததற்காகவும் வேறொருவன் வில்லால் அடித்ததற்காகவும் வெட்கமடைந்து உயிர் வாழ விரும்பாமல் நஞ்சை உண்டார் என பழிப்பது போல சிவபெருமானை புகழ்ந்து சொல்லியிருப்பார். அதனால் இது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆயிருக்கும். அடுத்த கேள்வி. தையல் துயர்க்கு தெரியாது தம் சிறகாம் கையால் வயிறழைத்து காரிருள்வாய் வெய்யோனை வாவுபரி தேறி வாவென்றழைப்பன போல் கூவினவே கோழி குளம். பயின்று வந்துள்ள அணி எது? ஆப்ஷன் ஏ வஞ்ச புகழ்ச்சி அணி, ஆப்ஷன் பி இரட்டுற மொழிதல் அணி, ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி, ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. கூவினவே கோழி குளம். கோழி கூவுறது ஒரு இயற்கையான செயல். அது என்ன பண்ணுதான்? வெய்யோனை யாரு? சூரியனை வாவென தேரேறி சீக்கிரமாக வா அப்படின்னு கூப்பிடுதான். எதுக்கு கூப்பிடுதான்? இது தற்குறிப்பேற்ற அணி.
ஆக்சுவலாக இதில் வந்து பாட்டுடை தலைவன் வந்து பாட்டுடை தலைவி வந்து தமயந்தின்னு போட்டிருப்பாங்க. இந்த தமயந்தியின் துயரை போக்க தலைவனை வந்து சீக்கிரமாக கூப்பிடுறாங்களாம். அதனால் இருளை நீக்குவதற்கு சூரியனாகிய நீ தேரேறி விரைந்து வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிப்பை வந்து இயல்பாக நடக்கக்கூடிய கோழி கூவுறதில் ஏற்றி சொல்லியிருப்பார். அதனால் இது வந்து தற்குறிப்பேற்ற அணி ஆகும். அடுத்த கேள்வி, இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக. ஸ்மால் ரடர்ஸ் கைடு கிரேட் ஷிப்ஸ். ஆப்ஷன் ஏ சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஆப்ஷன் பி இக்கரைக்கு அக்கறை பச்சை. சி சிந்தித்து செயல்படு. ஆப்ஷன் டி அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. சரியான பதில் சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஸ்மால் ரட்டர்ஸ் கைடு கிரேட் ஷிப்ஸ். எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 246 இருக்குது. அடுத்த கேள்வி, இணையான தமிழ் பழமொழிகளை எழுதுக. யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. சிந்தித்து செயல்படு. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. சிந்தித்து செயல்படு. பேஜ் நம்பர் 246 இருக்குது. அடுத்த கேள்வி, டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்சான்மெண்ட் டு த வியூ. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. சிந்தித்து செயல்படு. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அடுத்து கேள்வி எண் 20, அமுதமும் நஞ்சு. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் 246. மெஷர் இஸ் அ ட்ரெஷர். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. புக் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. கடைசி கேள்வி, மேக் ஹே ஒயில் த சன் ஷைன்ஸ். ஆப்ஷன் ஏ சிறு துரும்பும் பல்குத்த உதவும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சிந்தித்து செயல்படு. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட அணி இலக்கணம் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.